நீலகிரி படுகர் சமுதாயத்தில் முதல் பட்டதாரியும் சட்டமன்ற உறுப்பினருமான விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு நற்காரியங்களை செய்தவருமான ராவ் பகதூர் H.B. ஆரிய கவுடர் அவர்களின் 131வது பிறந்த நாள் விழா குழு தலைவர் திரு மஞ்சை மோகன் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரோ அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரை தொடர்ந்து திரு ஆரிய கவுடர் குடும்பத்தினர், MLA கணேஷ், பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். கொஞ்சம் பின்னாடி வந்து மரியாதைக்குரிய ஐயா ஆதிகவுடர் அவர்களுடைய பெயரை இன்று 131வது பிறந்த நாளை இந்த அகில உலகத்தில் இருக்கிற நீலகிரி மக்கள் நிச்சயமாக வாழ்த்துவார்கள். இன்று அவருடைய ஸ்தாபனமான நிறுவன ஸ்தாபனமான NCPC-க்கு ஆதிகவுடர் வளாகம் என்று பேசியமைக்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஸ்பெஷல் நாள் வந்து எனக்கு கூப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அண்ட் 2 வருஷமாக கூட நம்ம சொசைட்டிக்கு நல்லா பண்ணலாம். கண்டிப்பாக மக்கள் வந்து நமக்கு ஞாபகம் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். மக்கள் கூட ரிக்வெஸ்ட் அதுதான், நம்ம வந்து சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெடியாக இருக்கும். NCMS காம்பவுண்ட் வந்து நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறமா புதுசாக நான் வரும்போது பார்த்த அந்த கடைகள் கூட ரெடியாக இருக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்கும் அலாட் பண்ணுவீங்க, பண்ணிவிட்டு நல்லா யூஸ் பண்ணுங்கள். மக்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். தேங்க்யூ. ஆரிகவுடருடைய நம்மளுடைய அர்ச்சனா பட்நாயக் அம்மா அவர்கள் தான் 2012ஆம் ஆண்டிலே முதலாக இந்த வளாகத்திற்கு வந்து இந்த ஆரிகவுடர் விழா ஒரு படுகு சமுதாயத்தின் விழாவாக நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் பின்பாக மரியாதைக்குரிய திரு சங்கர் அவர்கள் தொடர்ந்து இந்த விழாவிற்கு வந்தார்கள். அதற்கு பின்பாக மரியாதைக்குரிய திருமதி நம்ம இன்னசென்ட் திவ்யா அம்மா அவர்கள் வந்தார்கள். அதன் பின்பாக திரு SP அமிர்தா சார் அவர்கள் வந்தார்கள். அதன் பின்பு மரியாதைக்குரிய திருமதி அருணா அம்மா அவர்கள் வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் இன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. என்ன காரணம் என்றால், அவர்களெல்லாம் எழுதி வைத்ததை இந்த ஆரிகவுடர் வளாகம் என்று பெயர் சூட்டுகின்ற விழா அம்மாவுடைய காலத்தில் தான் நடைபெற்றது என்பது மிக மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. நாங்கள் இந்த வளாகத்திற்கு ஆரிகவுடர் வளாகம் என்று இப்பொழுது ஒரு நினைவு வளையம் கூட வைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. மரியாதைக்குரிய நம்மளுடைய ஆட்சித்தலைவர் அவர்களுடைய காலத்திலே அதற்கெல்லாம் மேலாக நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மாண்புமிகு கணேசன் அவர்கள் இந்த 10 ஆண்டுகளாக
இந்த வளாகம் இந்த பெயர் சூட்ட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ முறை எங்களுக்காக குரல் கொடுத்திருக்கின்றார். அவருடைய காலத்திலே இந்த ஆரியகவுடர் வளாகம் என்ற ஒரு பெயர் பெற்றிருக்கின்றது. அடுத்த ஒரு மேலாக ஆரியகவுடனுடைய குடும்பத்தினுடைய அவர்களுடைய பேத்தி மரியாதைக்குரிய திருமதி தாரா அவர்களுக்கும் நம்மளுடைய பேரன் மரியாதைக்குரிய விங் கமாண்டர் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும் நாங்கள் அதிக நன்றியை சொல்ல வேண்டும்.